Hi guys, welcome to Nisha Kitchen. புதினா இலையில் ஒரு ஜூஸ் செய்ய போறோம் फ्रेंड्स. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி எங்க வீடியோஸை பாருங்க फ्रेंड्स. ஜூஸ் ரெசிபி செய்ய போறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பச்சை மிளகு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை துண்டு தோலோட அதோட குருவை நீக்கி நம்ம எலும்பிச்சை பழம் போட்டுக்கலாம். இதில் தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது லாக் பண்ணி நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம். இன்னைக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதான் டைரெக்டாக ஒரு உணவில் நம்ம கொடுக்க முடியாது. இஞ்சி சாறு நம்ம தேனில் கலக்கினாலும் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கூடும். இது ஹெல்த்தியான ஜூஸ். இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சோடா கலக்கிறவங்க கலக்கிக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் கலக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சோடா கலக்கி குடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம அடித்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். புதினா, எலும்பிச்சை பழம், பச்சை மிளகு இது வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வடிகட்டிட்டோம். இது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கடலைப்பாசியும் சப்ஜா விதையும் இதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். சப்ஜா விதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பாசி போட்டுக்கலாம். இஞ்சியோட நீர் வடிகட்டி நான் அரைச்சி வடிகட்டின இஞ்சி சாறு 2 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்குங்க. இஞ்சி சாறு ஊற்றிக்கிங்க. இஞ்சி நான் மிக்சியில் அடித்து வடிகட்டி எடுத்து வச்ச சாறு இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் அரை துண்டு எலும்பிச்சை பழம் பிழிச்சிக்கலாம். புளிப்பு பத்தலாட்டி இது ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நன்னாரி நான் இதில் கலக்கிக்கிறேன். நான் 2 கரண்டி நன்னாரியும் கலக்கியிருக்கிறேன். இப்போ இது ஒரு ஐஸ் டியூப் போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பில் வச்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். இது நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த புதினா ஜூஸ் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதில் நம்ம இஞ்சி சாறு கலக்கிறது தெரியாது. புதினா, இஞ்சி, எலும்பிச்சை பழமெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடும். புத்துணர்ச்சி தரும் புதினா ஜூஸ். நல்லா டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ஜூஸ் செய்யலாம். ரோஸ் எசென்சியில் ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். 2 கரண்டி ரோஸ் எசென்சி ஊற்றிக்கலாம். எல்லோரும் பாலில் செய்வாங்க. இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒன்று பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் கடலைப்பாசி, சப்ஜா விதை, ரோஸ் எசென்சியில் இப்படி செய்து பாருங்கள். தேவையான அளவு தண்ணி,
சப்ஜா விதை, கடலைப்பாசி, தண்ணி 3 சேர்ந்து நம்ம கலக்கிட்டோம். ரோஸ் எசன்ஸ் கலந்துட்டோம். இப்போ அரை துண்டு இதில் எலுமிச்சை பழத்தை நம்ம கலந்துக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்து இதில் ஐஸ் டியூப் போட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் எங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.